வணக்கம் ஐயா. நான் சொல்றேன். என்னுடைய பையன் வந்துட்டு ஒரு சிவான் அவர் பேரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அது அமேசான் கிண்டல்ல போட்டிருக்கிறாரு. நீங்க அதை படிச்சு பாருங்க. ஒரு தரம் பிடிச்சிருந்தால் அதை நீங்க பயன்பெறலாம். நீங்க வந்துட்டு அதை அந்த ஆன்மீக புக்கு தான். நீங்க பயக்க வேண்டிய தேவையில்லை. அதை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நீங்க அதுக்கு என்னுடைய இதுல சொல்லுங்க, என்னுடைய சேனல்ல சொல்லுங்க. நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த புக்கு ஆன்மீக வழிங்க. அந்த புக்கினுடைய பேரு. அந்த புக்கை படித்து பார்த்துட்டு என்னுடைய லிங்க்ல சொல்லுங்க, எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நல்லபடியாக படித்து பாருங்க. உங்களுக்கு ஆன்மீகக்கு அது ஒரு துணையாக இருக்கும். அந்த புத்தகம் நல்லா இருக்கும், படித்து பாருங்க. ஏன்னா எங்கள் லிங்க்ல சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நல்ல முறையை நாங்கள் பலன் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க. அந்த அவருக்கு ஒரு நல்ல அறிவுரையான புக்கு, இந்த ஆன்மீக வழிகாட்டி. அது நீங்கள் படிச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். குருவே 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 குருவாழ்க நன்றாழ்க குருவே. ஐயா, குருவை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப குருனுடைய விளக்கத்தை பத்தி சொல்லுறோம். குருவாகி போகக்கூடிய மனுஷர்கள் எத்தனையோ பேர்கள் இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. மறைச்சதுனால அதுக்கு மேல சொல்றதுக்கு திறமையே இல்லை மனுஷருக்கு. மானிடம் பல கண்காட்சியில் கண்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு குருமொழியை கேட்கறதுக்கு உணர முடியல. அது உணராதனால மறைச்சு வச்சுருக்குறாங்க. அதை விளக்கமாக நான் சொல்லி வரைகிறேன், கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு குரு பக்தி ஏறணும்னா இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா சேரும். அது மாதிரியா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று கலந்தாத்தான் குரு பேசுவார். அதுக்கு குரு பேசுறதுக்கு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று சேரணும். அது சேர்றது தியானம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தியானத்தை ஏவநாமத்தோ கடைப்பிடிச்சு வந்தீங்கனால் கட்டாயம் உங்களுக்கு குரு பேசுவார். குரு பேசி குருவுடைய மந்திரம் உங்களுக்கு செவிக்கு எட்டும். செவி கட்டும் போது தானாவே உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒளி கிளம்பும். அந்த ஒளி கிளம்பும் போது அந்த குரு பேசுறதுக்கு தொடங்குவார். அப்போ உங்க வாயிலிருந்து என்ன சொல்லுவீங்களோ அது கட்டாயம் பலிவிதமாகும். அதுதான் குரு மந்திரம். குரு உபதேசம் பண்றது பெருசல்ல. அந்த உபதேசத்தை ஒரு நாள் கேட்கறதுனால உங்களுக்கு பலன் இல்லை. அதை நீங்க வச்சு கொண்டாடக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பலன் கொடுக்கும். அது மாதிரியா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதாவுக்கு மேல குரு இருக்கிற பார்த்தீங்களா, அந்த குரு சொல்றது அவ தாய் வகத்தில் நம்ம உள்ள இருக்கும் போதே ஒரு ஓங்கார சக்தி கிளம்பும். அந்த ஓங்காரத்துக்குள்ள இருந்து 3 எழுத்து உள்ள தோண்டும். அந்த 3 எழுத்து உள்ள சேரும் போதுதான் உங்கான்னு அழுகும் குழந்தை. அது குழந்தை தானா பிறக்கிறது இல்லை. அதாவது உந்தி தள்ளுறதான் குழந்தை வெளியே வரது. அதுக்கு உதயன சக்தின்னு உதயன வாயு தான் அது உந்தி தள்ளுறது. அது தள்ளும் போது குழந்தைக்கு மூச்சே இருக்காது. அது வெளியே விழுந்தோடனே அந்த ஓங்காரம் உள்ள ஏறும்போதுதான் குழந்தை அழுகிறது. அப்போ குழந்தை அழுதோடனே தாய்க்கு உணர்வு கட்டும். அந்த உணர்வுக்கும் தாய்க்கும் குழந்தைக்குள்ள உணர்வு சக்தி தான் அந்த ஓங்காரம். அந்த ஓங்காரம் இருக்கும் காட்டால் அதுதான் அம்மா என்று சொல்றது. அந்த அம்மாக்குள்ளதான் இருக்குது அத்தனை சக்தியும் அடங்கி இருக்கிறது. இம்முக்குள்ள இருக்கிறது நிறைய சக்திகள் அடங்கி இருக்கிறது. அது மாதிரி தமிழ் எழுத்துக்குள்ளே இத்தனை மந்திரங்கள் ஒழித்திருக்கிறது. அதுதான் அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டே உலகன்னு வள்ளுவர் சொன்னாரு. அந்த வள்ளுவர் சொன்ன வாக்குமதியாக தவறாம யார் நடந்து வராங்களோ குடும்பம் சிறக்கும், நாடும் சிறக்கும், உற்றார் உறவினர் செலுத்து வாழ்வாங்க, நல்ல கல்வி அறிவும் செல்வமும் வீரமும் ஓங்கி நிற்கும் அந்த இடத்துல. அதனால்தான் குருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குரு வாழ்ந்தால்தான் நம்ம கிட்ட வளமுடைய வாழ முடியும். அந்த குரு இல்லாவிட்டால் எதையும் சிந்திக்க முடியாது. அந்த முரட்டுத்தன்மை வரும். அந்த முரட்டுத்தன்மை வரும்போது அடிதடி சண்டைகள் வீட்டுக்குள்ள கலகமாகும். அந்த குரு ஏறணும். அந்த குரு ஏற்றது யார்கிட்ட? தந்தைகிட்ட இருந்து குருவும் தாய்கிட்ட இருந்து நாதமும் ரெண்டும் சேரும்போது ஒளியாகும். அந்த நாதம் ஒளியானது அந்த குரு சத்தத்துக்கு உண்மையானது பொருள். அது நாதம் ஒளிதான் அந்த குரு சத்தத்துக்கு இனிமையானது. அது எப்படி சேரும் சொன்னால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேரும் போது அந்த குரு மந்திரம் ஏறும். இதுதான் உண்மை. இது யாரும் உணர்த்துறதுக்கு குருமார்கள் இல்லை. இந்த குரு மந்திரத்தை உணர்த்துவதற்கு குருமார்கள் இல்லை. இதை நீங்க கடைபிடிச்சுவாங்க. இது யாராக இருந்தாலும் சரி, எந்த வழிபாடு இருந்தாலும் சரி, இதைத்தான் உணர்த்துறாங்க. அன்பே சிவம். அன்பு இல்லாத இடத்தில்
சிவம் இல்லை. சிவம் இல்லாத இடத்துல அன்பு இல்லை. இந்த அன்பே சிவத்துக்கு அர்த்தம் அம்மா. அம்மா இருந்தால் தான் அந்த இடத்துல அன்பு நிலைக்கும். அம்மா என்பது சக்தி, சிவம் என்பது ஓம், ஓம் என்பது ஓங்காரம். ஓங்காரத்துக்குள்ள தோன்றியதுதான் அம்மா. அம்மா முதல்ல ஆ மா, அம்மா அம்மா, அது வந்து ஓம், அதுதான் ஓம். ஓமுக்கு விட வந்துட்டு அம்மா, அதுதான் ஓம். ஓம் இருந்தால் ஓங்காரத்துக்குள்ள தோன்றியவர் தான் கணபதி. கணபதி தான் முதல் கடவுள். முதல் கடவுளாகி இருந்தாலும் அவரை நம்ம கொண்டாடி போகிற வருஷத்தில் உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வேலை செய்வார். அது மாதிரியே 9 கோள்களும் 5 பஞ்சபூதமும் 4 வேதமும் 18 புராணங்களும் இதிகாசங்களும் அந்த ஓங்காரத்துக்குள்ள தோன்றியதுதான். இந்த பரம்பொருளாகிய படைக்கும் போதே மனிதனுக்கு உள்ளேயே அனைத்து ஜீவராசிக்கும் படைத்து வச்சிருக்காரு. அதை உங்களுக்கு செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓங்காரம் இருக்கிறது. எறும்புக்கும் ஓங்காரம் இருக்கிறது, ஈக்கும் ஓங்காரம் இருக்குது, ஈக்கு ரீங்காரம் இருக்கிறது. ரீன்னு சொன்னா சக்தி, ஓங்காரம் என்றது சிவம். இந்த சிவசக்தி தான் நம்மளை இயக்கிக் கொண்டு இருக்கிறது. இதுக்குள்ளதான் 3 குணங்கள் இருக்கிறது. ஒன்று தமாசு குணம், சத்திய குணம், ராட்சச குணம். இந்த 3 குணம் தான் இந்த 5 பஞ்சபூதத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ள ஒடுங்கியதுதான் ஓங்காரம். ஓங்காரத்தை சொல்லும் போது 5 பஞ்சபூதமும் ஒடுங்கிடும். ஒடுங்கிட்டால் ஒரு மனுஷன் ஆகிறான். அவங்ககிட்ட கல்வி, செல்வம், வீரம் 3 அடங்கி போகுது. அப்ப அடங்கும் போது அவங்ககிட்ட ஆசை என்பது இருக்காது. அந்த ஆசை இல்லாத போதுதான் அவனுக்கு நினைச்ச காரியங்களும் வெற்றி ஆகக்கூடியது. ஆசை இருந்தால் வெற்றியாகவே ஆகவே ஆகாது. வீணாசை, வீணாசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க. அது மாதிரியா வந்துட்டு இந்த ஆசையை தணிக்கணும், ஆங்காரத்தை தணிக்கணும். ஆங்காரத்தையும் கோபத்தையும் தணிச்சாதான் அந்த குடும்பத்தில் செல்வம் சிரத்தோங்கி நிற்கும். அது இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு செல்வம் என்றது கிடையாது. செல்வம் என்று சொல்லுவாங்க, ஒரு தெய்வீக சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த செல்வத்தை கொண்டு வரவள் யார்? நம் பெண், நம் தாய், நம் மருமகள், நம் மகள். இவங்கதான் செல்வத்தை கொண்டு வரவங்க. அவங்கள வச்சு நீங்க எப்படி கொண்டாடுங்களோ செல்வம் வீடு நிறைஞ்சிருக்கும். அதுதான் செல்வம், செல்வம், செல்வம். அந்த செல்வத்துக்கு சுகம் என்று சொல்லுவாங்க. அந்த சுகத்தை கொண்டு வர யார்? தந்தை. தந்தையினால் அந்த செல்வத்தை கட்டியாண்டு சுகத்தை தருவார். சுகத்தை அளிப்பவர் தந்தை, அது சிவபெருமான். அது நம்ம உணர சக்தி தரக்கூடியது அந்த செல்வம். செல்வம் இருந்தால் தான் உணர சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி வீரம் இருந்தால் தான் எந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியும். அது மாதிரி கல்வி இருந்தால் தான் அது புரிஞ்சிக்கூடிய தன்மை தரும். அதுதான் 3 சக்திகளும் அது நமக்கு செய்யக்கூடிய வேலைகள். அது மாதிரியே 9 கோள்கள், ஒவ்வொரு கோளுக்கள் மாறி மாறி இருந்துச்சுனால் மனசனை மாற்றும். அப்போ சுத்தி வரும்போது மனசுக்குரிய குணங்கள் மாறும், அவங்களுடைய செயல் மாறும். செயல் மாறினால் சக்திகள் தனித்தனியா பிரிஞ்சிடும். அதனால் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த 9 கோள் எதை அடக்கி ஆள்றானோ அவனே இறைவன் சொல்றாங்க. அந்த இறைவனுக்கு தன்மை படைக்கக்கூடியது 9 கோள்கள். அவங்க செம்மையா இருந்து ஒதுங்கி வழிவிட்டு கொடுப்பாங்க. நல்லதை செஞ்சேன்னா வழிவிட்டு கொடுப்பாங்க, கெட்டதை செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரியே வழிவிட்டு கொடுப்பாங்க. அதுதான் சில நேரத்தில் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் மாட்டிட்டு முடிக்கிறது அந்த 9 கோள்கள்னால தான். நான் பெரிய பண்ணை வச்சிருக்கிறேன், பெரிய பேட்டரி வச்சிருக்கிறேன், பெரிய தொழில் அதிபராக இருக்கிறேன், அதுலலாம் 9 கோள்கள் கொடுக்கக்கூடியது. அதை நீ எந்த மாதிரியை பரிவர்த்தனை பண்ணிருங்களோ அந்த மாதிரி அந்த செல்வம் நிலைக்கும். நான் பெரிய கல்வி தந்தைன்னு சொல்லுவான். அவன் 3ஆம் கிளாஸ் கூட மொத்தமா படிச்சிருக்க மாட்டான், அது கல்வி தந்தை ஆகிறான். அந்த 9 கோள்கள் தான் கல்வி தந்தை ஆக்குவார். அது மாதிரியே நான் நாடாளுறேன்னு சொல்றது அந்த 9 கோள்கள் நாடாளு செய்வேன். நாடாள தெரிந்தாலும் வாய் பேச தெரியாது. வாய்க்குள்ள இருந்து வரவெல்லாம் கெட்ட வார்த்தையா வரும். அது அப்பதான் ஆரம்பிக்கிறா 9 கோள் நல்லதுன்னு சொல்ற அர்த்தம். ஒரு ஒரு மனிதன் எப்படி வாழும் சொல்லி சித்தர்கள் முறைப்படியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரியே வாழ்ந்தார்கள். அரக்கன் எங்கே இல்லை, இங்க மனிதனாக உருவத்தில் இருக்கிறான். ராட்சசம் எங்கே இல்லை, இங்க மனிதனாக உருவத்தில் இருக்காங்க. இந்த ராட்சச குணப்படுத்த நைட்டு பகல உழைப்பான். அது எதுக்காக உழைப்பான் அவனுக்கே தெரியாது. சேர்த்து வைப்பான். இவ்வளவு சேர்த்து வச்சு எதுக்கான்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் படுப்பான், படுத்த உடனே யமதர்மம் எடுத்துட்டு போயிடுவார். அப்ப அவன் சேர்த்து வச்ச பொருளுக்கு யாருடைய சாத்தியம் சொன்னால் அதுக்கு ஒரு புண்ணியஸ்தன் பிறந்திருப்பான், தின்னு அழைக்கிறதுக்கு. அவன் தின்னு அழைப்பான். அது மாதிரியே இது மனிதனுக்குரிய அந்த இதை சாத்விக குணத்தை நான் சொல்றேன். சாத்விக குணம் இறைவனுடைய பற்றுள்ளவனா இருப்பான், இல்லாதவனும் இருப்பான், ஏழ்மையாக இருப்பான், வாழ்க்கை நிலை தவறி இருப்பான். அது இருந்தாலும் கூட அந்த இறைவனுடைய பற்று இருக்கனால அவன் உயர்ந்தறதுக்கே போயிட்டு இருப்பான் இந்த இந்த சாத்விக குணத்துக்கு.
அதேமாதிரி தமாசு கொண்டவன் அவன் பேச்சால் மனிதனை கவர்ந்து பொய் சொல்லியாவது அவன் புல போட்டு அது மெய்யான கதைகளை சொல்லி அவனை புல போட்டு அது அந்த தமாசு குணம் போயிடுவான். அது மாதிரியே இந்த 3 குணத்துக்குள்ள வேலை அதுதான். இந்த ராட்சச குணம் படுத்தவன் தான் அதிகாரமா அகங்காரம் படுத்துவான், மக்களை சீரழிப்பான், சிரமத்துக்கு ஆளாக்குவான். அவன் என்ன செய்ய போறான் அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி அன்றாட அவனுடைய வேலை முடிவான். அது மாதிரியே இந்த மரணம் அதான் நித்திய கண்டம் பூரண ஆயுசம் அந்த ராட்சச குணம் காரணம். நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க ராட்சச குணம். இந்த தமாசு குணப்படுத்தவங்க எப்போதும் பார்த்தா மக்களை சிரிக்க வச்சுட்டேவும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவாங்க. எதனாலும் ஒரு கதையை சொல்லி மக்களை மகிழ்ச்சி வைப்பாங்க. அவன் சம்பாதிக்கூடிய பொருள் வீண் செய்ய மாட்டான், நல்ல முறையாக குடும்பத்தை பார்ப்பான். அதுதான் அவனுடைய கடமை. அதே மாதிரியே இந்த சாத்விக குணமுள்ளவன் கல்லையும் கடவுளாக்குவான். அவன் சாத்விக குணம் படுத்துவான். கல்லையை கூட கடவுளாக்கி வச்சு கும்பிட்டு அந்த கடவுளை பார்க்கணும்னு சொல்லி அவன் சாத்விக குணம். சாத்விக குணத்துக்கு தலைவனார் பிரம்மதேவன். இந்த தமாசு குண தலைவன் யார்? புத பகவான். அது ராட்சச குண தலைவன் யாரு? சிவா பகவான். இவங்க இருந்து வழி நடத்துவாங்க. இதுதான் அந்த 3 குணத்துக்குரிய தெய்வங்கள். 3 குணத்தை படைச்சவங்களுக்கு படைச்சு மக்களுக்கு நல்லதும் கெட்டதும் தெரிய வச்சு இந்த சிவசக்தியும் நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிறாள். அவளை தினதோறும் நீங்க சிவசக்தியே நமோ நமதான் சொல்லுவாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அகத்தியர் சொன்ன மந்திரத்தை நான் சொல்றேன், நீங்க அதுபடி வழி நடத்துவாங்க, நல்ல முறையா இருக்கும். இந்த 6வது தீட்சையில நீங்க சொல்லி வர இடத்துல உங்களுக்கு கண்களுக்கு தீப ஒளி தெரியும். கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு கம்ப மாதிரி ஒளி தெரியும், அதுதான் தீப ஒளி. அதை பார்த்து தரிசனம் பண்ணிவாங்க. உங்க குடும்பம் நல்ல முறையா இருக்கும். நீங்க நினைச்ச காரியம் ஆகும் பலவிதமாகும். சீரஞ்சிறப்போடு வாழ்வீங்க. நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும். சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம். நான் சொல்ற அந்த மந்திரத்தை நீங்க கவனமாக கேளுங்க. ஓம் நங் கிளீம், ஓம் நங் கிளீம் நமா, ஓம் நங் கிளீம் நமா, ஓம் நங் கிளீம் நமா. நங் நங் கிளி, நமக்கு போடுற கிளி, லீ லா போட்டு சுழிச்சு விடுங்க, லீ. அதுக்காக மாற்றி சொல்லிடுறாங்க. நங் கிளி, நங் கிளி, நங் கிளி, நங் கிளி அப்படி சொல்லிட்டு வாங்க. ஒரு மண்டலம் சொல்லுங்க. உங்க உள்ளத்திலிருந்து ஜீவாத்மா கூட போய் சேருவாரு. பரமாத்மா கூட ஜீவாத்மா போய் கலக்கக்கூடிய இந்த மந்திரம். நீங்க சிவசக்தி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சிவசிவா சிவசிவா திருச்சிற்றம்பலம்.